என் தங்க பிள்ளையே, ஆராதரணமாக ஒரு விஷயத்தை மனதோடு வைத்துக்கொண்டு அங்கு பெரும் ஏக்கத்தோடு இருக்கின்றாய். இதற்கு விடிவு காலம் எப்பொழுதுதான் பிறக்கப் போகிறது? எனக்கான வாழ்க்கையில் எப்பொழுதுதான் வெளிச்சம் பிறக்கப் போகிறது? நான் எத்தனை விஷயத்தை தான் என் மனபாரமாக தூக்கி சுமந்து கொண்டே இருப்பது என்று நீ தெரியாமல் தவித்து கொண்டே இருக்கின்றாய். தவிக்காதே என் தங்கமே, உன் மன தீர்வை நான் கொண்டு வந்து இருக்கின்றேன். நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் உனக்கான வாழ்க்கையில் முக்கிய முடிவை தருவதற்காக இந்த வாராகி தாய் வந்து இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் மனம் வருந்தவே வேண்டாம். நடப்பதை பற்றி நீ கலங்காதே. நீ நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்றோ சிந்திக்காதே. எல்லாவற்றையும் என் பிள்ளைகளை தாண்டி இப்பொழுது உனக்கான வாழ்க்கையில் எதை கொடுத்தால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அதை கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். எப்படி நாம் அங்கு வாழ்க்கையில் சிக்கி வேதனையில் மனம் இன்னும் புண்பட்டு இதற்கு மேல் முடிவேதும் கிடையாதா என்று புலம்புகிறாயோ? கலங்காதே. எறும்புக்கும் உயிர் வாழ நான் படைத்திருக்கும் பொழுது உனக்கான விஷயத்தில் உனக்கு நான் உண்மையை தரமாட்டேனா? அதுவரை பொறுமையாக இரு. காலத்தால் உன் வாழ்க்கை அங்கு மாறத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்தது போலத்தான் நடக்கப் போகிறது. நீ எந்த முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அந்த முடிவை நான் தரப்போகிறேன். கொடுப்பதற்கு உன்னிடம் ஏது இல்லை என்றால் கவலை வேண்டாம். கொடுத்தவர் அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்ல அவன் ஒரு கடைக்காரன் அல்லதானே? இறைவனுக்கு இருப்பதை கொடு. நீ காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி இதற்கு மேல் முடியவே முடியாது தாயே என்று என்னிடம் அடியேந்தி கேட்டுவிடு. நான் உனக்கான குழப்பத்தை தெளிவுபடுத்த வந்து இருக்கும் பொழுது மெய்ப்பொருளை உனக்கு நான் காண்பிக்காமல் விட்டு விடுவேனா? தினமும் கடந்து செல்லும் போது ஆயிரம் தடயங்களும் நிஜமான உண்மைகளும் உன்னை அடையாளம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்பே துன்பம் உன் பக்கமாக வந்து நீ தலை தூக்க விடாமல் வாட்டி வதைத்து கொண்டே அல்லவா இருக்கின்றது. கலங்காதே. உன் சிறந்த மனமே உன் வலிமையை அங்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். துன்பங்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது அல்லவா? ஆறாத தழும்புகளால் நீ மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றாய். இதோ இந்த வராகி தாயின் கடைக்கண் பார்வை உன்மேல் பட்டு விட்டது. நீயும் நல்ல நேரம் வந்து விடாதா என்று வாய் திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தையும் கவலையும் தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயம் உன் வேதனைக்கு நல்ல முடிவை நான் கொடுப்பேன். உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. இதோ இந்த வராகி தாய் நான் இருக்கும்போது முடங்குவதால் பார்த்து நீ ஒன்றுமே பயப்படாதே. சர்வ நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு செயலையும் இயக்குவதற்காக இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன். கரையேற்றுவது யாரென்று தெரியாமல் தானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நானாக இருக்கும் பொழுது உன் துன்பமும் துயரமும் ஓய போகிறது. வாழ்வில் ஏதோ நடந்து கொண்டு இருக்கின்றது. இனி ஏதோ நடக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் உனக்கானதை உனக்கென்று வெற்றியான ஒன்றை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, 2 கால்களால் தைரியமாக நின்று வாழ்வில் மனம் அங்கு ஊனமில்லாமல் சென்றாலும் எதிர்பார்த்தது அனைத்தும் கிடைக்கவில்லை என்ற உடனே நீ அங்கு ஊனமுற்றவள போல நடந்து கொண்டு இருக்கின்றாய். உன் மீதே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. எப்படி ஒரு மாட்டு வண்டிக்கு அச்சாணி முக்கியமாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன் பொறுப்பும் கடமையும் முக்கியம். அந்த போராட்டம் உனக்கான வாழ்வில் வெற்றி கனியை தான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. இந்த தாயின் அருளால் உன் வாழ்க்கை அங்கு பூத்து குலுங்கத்தான் போகிறது. என் வாழ்க்கை தலைவிதி போலத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதை யாராலும் அங்கு அழித்து எழுத முடியாது என்று நினைத்து நீ கவலைப்படுகிறாய். கலங்காதே. விதி சதி செய்தாலும் கால தேவனான நான் உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு எத்தனை விதி என்ற கதவு மூடப்பட்டு இருந்தாலும் நம்பிக்கை என்ற ஒற்றை கதவை இந்த வராகி தாய் நான் திறந்து வைப்பதற்காக உன் வாழ்க்கையின் பாதையை
மாலையை பூத்து குலுங்க செய்வதற்காக இந்த தாய் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக மனமருந்தி கொண்டிருக்கின்றாய்? காத்திருந்த காலங்கள் போய்விட்டாலும் இனி எனக்கு என்ன இருக்கின்றது என்று நீ நினைக்காதே. என் முன் தீப ஒளியானது எப்படி சுடர்விட்டு அங்கு ஒளிந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோல உன் வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றது. கலங்காத என் தங்கமே, உன் திசை மாறிய வாழ்க்கையே இந்த வராகி தாயின் கால சக்கரத்தால் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி கொடுப்பதற்காக நான் வந்து இருக்கும் பொழுது நிச்சயம் உனக்கு ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கான விடியலாகத்தான் இருக்க போகிறது. நீயோ அங்கு என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்காதே. பலவீனத்தால் உன்னை மற்றவர்கள் சூழ்ந்து நிற்கும் போது அதே பலவீனத்தால் நான் உனக்கான பலத்தை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உன்னை குற்றமும் குறையும் காண்பதற்கு பல பேர் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வராகி தாயின் பார்வை உன் மீது பட்ட பிறகு நீ சரியான பாதையில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றாய். வேறு வழியே இல்லாமல் என்ன செய்வது ஏது செய்வது என்று அங்கு வருந்தி கொண்டு இருக்காதே. வாழ வேண்டும் என்ற தைரியத்தோடு உன் நடைப்பயணத்தை மேற்கொண்டு இரு. ஓடிக்கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை பெற முடியும். ஓட முடியாவிட்டாலும் நடந்து செல், நடக்க முடியாவிட்டாலும் தவழ்ந்து செல். தவழ்ந்து தான் உன் வெற்றியை பெற வேண்டும் என்று ஒரு கட்டத்திற்கு வரும் பொழுது அந்த சோதனையை தாண்டி சாதனை படைப்பதற்கான எல்லா விஷயத்தையும் இந்த வராகித்தாய் நான் உனக்கு கொண்டு வருவதை நிச்சயம் நீ உணரத்தான் போகிறாய். வாழ்வின் உறவின் காயத்தால் ஏற்பட்ட வேதனையால் வாழ்வின் எந்த கரையும் இங்கு படிந்து சிக்கலை ஏற்படுத்தி விடக்கூடாதே என்று நீ கவலைப்படுகிறாய். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் எத்தனை விஷயத்தோடு அங்கு துடைத்து கொண்டு இருக்கின்றேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இருக்கும் பொழுது உனக்கு கெடுதலை விளைவித்து விடுவேனா? நான் இருக்கும் பொழுது உனக்கு என் அருளை உனக்கு கொடுத்து நல்ல வழியைத்தான் உனக்கு காண்பிக்கப் போகிறேன். நொடிக்கு நொடி வாழ்க்கை மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. அடுத்த கணம் என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ ஏன் அங்கு மனிதர்களால் மௌனமாகி கொண்டு இருக்கின்றாய்? சில மனிதர்களை கடக்க முடியாமல் ஊனமாகி திணறுகிறாய். என் பிள்ளையே, தலைத்த மரத்திற்கு நிழல் உண்டு அல்லவா என்பது போலதானே உன் பக்திக்கு நான் அங்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நான் முன் நின்று கொண்டு இருக்கும் பொழுது இவரை எப்படி கடக்கப் போகின்றோம், இவருக்கு எப்படி பதில் கொடுக்க போகிறோம் என்று நீயாகவே ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். எதை நினைத்து மனம் மருந்தாதே. எல்லாம் சரியாக காலத்தின் வேளையில் நடந்து கொண்டு இருக்கும் போது அந்த காலத்தை மாற்றுகின்றவளை இந்த வாராகி தாயாக இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய்? நடப்பது யாவும் இப்பொழுது உனக்கானதாக நிரந்தரமானதாக இருக்கும் பொழுது எல்லாம் நல்வழிப்படுத்தத்தான் வந்து இருக்கின்றேன். வெற்றி உனக்காக நீ கையெட்டும் தூரத்தில் காத்திருக்கும் தருணத்திற்கு வந்து இருக்கும் பொழுது நீ மனம் சிறிதும் தளர்ந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கானது உன்னை வந்து சேரும் தருணம் வந்து விட்டது. நடப்பது யாவும் இனி உனக்கே நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் தான் இருக்க போகிறது. வெற்றி உனக்குத்தான் சொந்தம். என் வெற்றி வாக்கு உனக்குத்தான் பலிக்கப் போகிறது என் செல்ல பிள்ளையே. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.